தேவையில் உள்ளோருக்கு உதவும் தூய ஆவியை பற்றி இன்று அறிந்து கொள்வோம். எனக்கு ஆபிரகாம் என்ற நண்பர் ஒருவர் உண்டு. அவர் பல தியானத்தில் பங்கு கொண்டு இயேசுவை ஆண்டவராக மீட்பராக ஏற்றுக்கொண்டு ஜெபத்திலே அதிக நேரம் செலவழிப்பார். அவர் கூறுகிறார், நான் ஆற்றுப்படுத்தும் பணியை மேற்கொண்டு மக்களை ஆற்றுப்படுத்த ஆரம்பித்த பிறகே தூய ஆவி எனக்கு கொடுத்த கொடைகள் செயல்பட ஆரம்பித்தன. அவரில் அறிவை உணர்த்தும் வரம், காட்சி வரம் போன்றவை செயல்பட ஆரம்பித்தன. மனமாற்றம், கிறிஸ்துவில் விடுதலை போன்றவற்றில் மக்களை நடத்தி செல்லும் சிறப்பு வரம் அவரில் செயல்பட ஆரம்பித்தன. அவர் இறையரசு பணிக்கென செயல்பட ஆரம்பித்த பிறகுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட கொடைகளை அவர் கண்டுகொண்டார். இயேசுவை பகிர ஆரம்பித்த பிறகுதான் தூய ஆவியின் வல்லமையான செயல்பாட்டை அனுபவிக்க ஆரம்பித்தார். எனவேதான் இறையரசு பணிக்கென நாம் செயல்பட வேண்டும். அப்போதுதான் அவருடைய மாட்சிமைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வரங்களை நாம் பார்க்க முடியும். நீங்கள் அழிந்து போகிற ஆத்மாவிற்காக, உலகில் உள்ள தேசங்களுக்காக, ஆண்டவரின் ஊழியர்களுக்காக 2 அல்லது 3 பேர் குழுவாக சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். நம்பிக்கையற்றவர்களுக்கு இறைவார்த்தையை பகிர வேண்டும். உடைந்த குடும்பங்களை, சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டவர்களை சந்திக்க வேண்டும். நீங்கள் இயேசுவின் மாட்சிக்காக செய்கிற எல்லா காரியங்களிலும் அவர் அங்கு உங்களோடு இருப்பார் என்பதை என்னால் உறுதியாக கூற முடியும். தேவையில் உள்ளோருக்கு உதவுதல். நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாய் இருந்தனர். எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தனர். நிலப்புலன்களும் பிற உடைமைகளும் உடையோர் அவற்றை விற்று அனைவருக்கும் அவரவர் தேவைகளுக்கேற்ப பகிர்ந்தளித்தனர். திருத்தூதர் பணி 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 44-45. தூய ஆவியில் நிரப்பப்பட்ட பின் திருத்தூதர்கள் இப்படித்தான் செயல்பட்டனர். அவர்கள் பெற்றுக்கொண்ட பணத்தை தேவை உள்ளவர்களுக்கு பகிர்ந்தனர். கடவுள் நம்மிடமும் இதைத்தான் எதிர்பார்க்கிறார். தந்தையாம் கடவுளின் பார்வையில் தூய்மையானதும் மாசற்றதுமான சமய வாழ்வு எதுவெனில் துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனித்தலும் உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்து கொள்ளுவதும் ஆகும். நம்பிக்கை கொண்ட மக்களில் யார் துன்பத்தில் உழலும் மக்கள் மேல் அக்கறை செலுத்துகிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவர். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுகிற வாழ்க்கை கடவுளின் வல்லமையால் நிறைந்த வாழ்வு மட்டுமல்ல, மாறாக தேவையில் உழல்கிறவர்கள் மேல் காட்டுகிற கடவுளின் மனதுருக்கம் நிறைந்த வாழ்வாகும். கடவுள் தன்னை நம்புபவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். எனவே அவர்கள் தேவையில் உழல்வோரை பொறுப்பெடுக்க வேண்டும். கடவுளின் பணியாளர்கள் கூட தினசரி தேவைகளுக்காக போராடிக்கொண்டு இருக்கின்றனர். யார் அவர்களுக்கு உதவி செய்வர்? நான் பல மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அவர்கள் அபிஷேகம் பெற்று கடவுளின் வரங்களை பெற்று திரும்ப உலகத்திற்குள் சென்று விட்டனர். ஒரு காரணம் என்னவென்றால் அவர்களின் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படாமைதான். அதிநிமித்தமாக பரிந்து பேசி ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் பின் மாற்றமடைந்து விட்டனர். ஒரு நாள் என் நண்பர் ஒருவருடன் இக்காரியத்தை குறித்து பகிர்ந்து கொண்டேன். அப்போது அவருடைய மனைவி ஏன் கடவுள் அவர்களுக்கு உதவவில்லை என்று கேட்டார்கள். முதல் காரியம் என்னவென்றால், கடவுளுக்கு பணி புரிய வரும் அநேக மனிதர்கள் தங்கள் தேவைகள் சந்திக்கப்படும் என்று நம்புவதில்லை. என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார். பிலிப்பியர் 4:19. இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஆண்டவருக்கு பணி புரிபவர்களுக்கு கடவுள் விண்ணகத்திலிருந்து நேரடியாக பணம் அனுப்புவதில்லை. அவர் நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தூய ஆவி உங்களில் செயல்பட நீங்கள் அனுமதிக்கும் போது அவர் தேவையில் உழல்வோர் மேல் மனதுருக்கத்தை தருவார். தொடர்வோமா நண்பர்களே?